வந்ததே ஸ்ரீ அரவிந்தாள். 300 அடிகளை கொண்ட கவிதையாக வியாசரின் மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சாவித்திரி சத்தியவானின் கதை. இதற்கு மாறாக பகவான் ஸ்ரீ அரவிந்தர் தன்னுடைய காவியத்தை 24,000 வரிகளை கொண்டதாகவும் 49 காதைகள் அடங்கிய 12 புத்தகங்களாகவும் அமைத்திருக்கிறார். மேலும் இதை 3 பகுதிகளாக பிரித்திருக்கிறார். முதல் பகுதி 3 புத்தகங்களை உள்ளடக்கியது. தொடக்க நூல், உலகங்களின் பயணி மற்றும் தெய்வீக அன்னையின் நூல். ஆனால் இதிலும் கூட பகவான் ஸ்ரீ அரவிந்தர் மகாபாரத கதையிலிருந்து வித்தியாசமாகவே தன்னுடைய காவியத்தை எழுதி சென்றிருக்கிறார். இதில் பெரும் பகுதி சத்தியவானின் ஆன்மாவை சாவித்திரி பின் தொடர்ந்து செல்லும் பொழுது சாவித்திரிக்கும் இறப்பு கடவுளுக்கும் இடையேயான வாக்குவாதத்தை உள்ளடக்கியுள்ளது. இதில் சத்தியவான் கானகத்தில் விழித்தெழுகிறான். காதலர்கள் தங்களுடைய ஆசிரமத்திற்கு திரும்புகின்றனர். வழியில் தியுமத் சேனரை பார்க்கின்றனர். அவருக்கு பார்வை திரும்பிவிட்டது. ஒரு பெரும் படை தங்களுடைய ராஜ்யத்திற்கு அவர்களை அழைத்துச் செல்ல வருகிறது. ஆனால் இங்கும் கூட ஸ்ரீ அரவிந்தர் மகாபாரத கதையில் சொல்லப்பட்டுள்ளதை அப்படியே பின்பற்றவில்லை. ஒரு தலை சிறந்த கலைஞனை போன்று பரம்பரை கதையில் இடம்பெற்றிருக்கும் விஷயங்களை தன்னுடைய உருவாக்கத்திற்கு ஏற்ற வகையில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். காவியம் முழுக்க மகாபாரத கதையிலிருந்து வேறுபட்டே அமைத்து சென்றிருக்கிறார். அவர் தன்னுடைய பாணியில் விரிவாகவோ அல்லது எங்கு முழுவதுமாக நீக்க வேண்டுமோ அவ்வாறே தன்னுடைய நிலைக்கு ஏற்றவாறு அமைத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது காவியத்தின் தொடக்கத்திற்கு வருவோம். இதிலும் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் மகாபாரத கதையை காட்டிலும் ஒரு பெரும் மாற்றத்தை செய்திருக்கிறார். நம்முடைய பகவான் வியாசர் ஆரம்பித்தது போல் மன்னன் குழந்தை பேறு வேண்டி சாவித்திரி தேவியிடம் தவம் செய்வது போல் ஆரம்பிக்கவில்லை. மாறாக ஒரு திட்டவட்டமான பிரகடனத்துடன் தன் காவியத்தை தொடங்குகிறார். இருள் விடியலுக்கு வழிவிடும் ஒரு ஆற்றல் மிக்க உணர்வு தூண்டுதலாம் உருவகத்துடன் தொடங்குகிறார். தற்கால திரைப்படங்களில் பிளாஷ்பேக் எனும் உத்தி கையாளப்படுகிறது அல்லவா? அது போன்ற உத்தியை 100 ஆண்டுகளுக்கு முன்பே கையாண்டிருக்கிறார் நம் பகவான். சூரியனின் அழைப்பிற்கிணங்க பூமி விழித்துக் கொள்கிறது. சத்தியவான் இறக்கப் போகும் அந்த நாளில் சாவித்திரியும் விழித்தெழுவதாக காட்டப்படுகிறது. நாம் ஏற்கனவே கதையின் நடுவே இருக்கிறோம். சாவித்திரி விழித்தெழுவது என்பது அவளுடைய அசாதாரணமான இயல்பை, அவளுடைய இறைத்தன்மையை சூட்சுமமாக தெரிவிக்கிறது இந்த முதல் காதை. அவளுடைய இந்த இறைத்தன்மை மேலும் விரிவாக 2வது காதையான பிரச்சனையில் காட்டப்படுகிறது. பரம்பரை கதையில் சொல்லப்பட்டுள்ளதை காட்டிலும் அந்த கதாபாத்திரங்களின் ஆழ்ந்த முக்கியத்துவத்தை அந்தந்த பெயர்களின் வாயிலாகவே பகவான் நமக்கு அளித்திருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. உதாரணமாக 1936 அவர் எழுதிய ஒரு கடிதத்தில் இவ்வாறு குறிப்பிடுகிறார். இக்காவியத்தில் சாவித்திரி தெய்வீக அன்னையின் அவதாரமாக காட்டப்படுகிறாள். இத்தகைய அவதாரத்தின் பிறப்பு பண்டைய காலங்களில் ஒரு வழியை திறந்துவிட, இரவா பெருநிலைக்கான வழியை உருவாக்கும் பொருட்டு நடந்திருக்க வேண்டும். இதுவே நம் கதாநாயகிக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பணி. இப்பொழுது முதல் காதையை, சங்கேத வைகரை பற்றி பார்க்கலாம். ஸ்ரீ அரவிந்தர் சாவித்திரியின் இந்த முதல் பகுதியை மட்டுமே பல முறை எழுதியிருக்கிறார் என சொல்லப்படுகிறது. அவர் எழுதிய 50க்கும் மேற்பட்ட கையெழுத்து பிரதிகள் ஸ்ரீ அரவிந்த ஆசிரம ஆவண காப்பகத்தில் இன்றும் இருக்கின்றன. பலருக்கு இந்த முதல் பகுதி புரிந்து கொள்ள மிகவும் கடினமானதாக இருக்கிறது. சாவித்திரியில் வேறெந்த பகுதியையும் விட இம்முதல் பகுதி ஸ்ரீ அரவிந்தரின் மொழி ஆளுமை, உளவியல் ரீதியாக அதை எடுத்துச் செல்லும் விதம், ஆன்மீக விளக்கம் என பன்முகம் கொண்ட ஒரு ஒப்பிடவியலாத காவிய சித்திரமாக அமைந்திருக்கிறது. இருள் நீங்காத அந்த வைகரை பொழுதை உஷைக்காலம் என சொல்வார்கள். ஒளி, மேலும் ஒளி, புவியின் இருள் நீங்க இருக்கிறது என்பதை குறிப்பாக சொல்லும் சங்கேத வைகரை. சாவித்திரி காவியம் இவ்வாறு தொடங்குகிறது.
காதை ஒன்று சங்கேத வைகரை எனும் இக்காதையின் சுருக்கத்தை நாம் இப்பொழுது பார்க்கலாம். தெய்வீக வெளிப்பாட்டின் நேரம், சிருஷ்டிக்குரிய நேரம் இன்னும் நெருங்கவில்லை. சிருஷ்டிக்கு ஆதாரமான கடவுளர்கள் இன்னும் விழித்தெழவில்லை. அவர்கள் உறக்கத்திலேயே இருக்கிறார்கள். இறைவன் விழித்தெழும் பாதையை தடுத்து கொண்டு காலமற்றதில், மோனத்தில் இரவின் பெரும் மனது வீழ்ந்து கிடக்கிறது. வைகரை நெருங்குவதை உணர்ந்து அது அச்சம் கொண்டிருக்கிறது. அது முன்பிருந்த இருள் மற்றும் உணர்வற்ற நிலைக்கு திரும்பிச் செல்லவே விருப்பம் கொள்கிறது. ஆனாலும் அது விழித்து கொள்ள வற்புறுத்தப்படுகிறது. அந்த இருளிலும் ஏதுமற்ற வெறுமை நிலையிலும் ஏதோ ஒன்று சிறிதே அசைகிறது. விடாமல் வற்புறுத்தும் தூண்டுதல் ஒன்று. அது வெளிப்பட விருப்பம் கொண்டாலும் அதை எவ்வாறு செய்வதென்று தெரியவில்லை. ஆர்வத்தின் அச்சிறு அசைவு அசேதனத்தை, உணர்வற்ற நிலையை தூண்டி அதை அறியாமை எனும் நிலைக்கு விழிக்கச் செய்கிறது. ஏதுமற்றதில் ஒரு பெரும் சிந்தனை விதைக்கப்பட்டது. புலன் ஒன்று பிறந்தது. பெரும் நினைவொன்று அசைந்தது. பல காலமாக இறந்துபட்ட பேரான்மா ஒன்று மீண்டும் வாழ விரும்புவது போன்று இருக்கிறது அது. ஆனால் வெளிப்பாட்டினுடைய முந்தைய சுழற்சியின் பதிவுகள் முற்றிலும் துடைத்தழிக்கப்பட்டு விட்டன. ஏதுமற்றதிலிருந்து மீண்டும் அது துவங்க வேண்டும். முந்தைய உணர்வையும் முன்பு தான் பெற்ற அனைத்தையும் மீண்டும் உருவாக்க வேண்டும். மேலும் முந்தைய அனுபவங்கள் அனைத்தையும் மீண்டும் ஒரு முறை பெற்று வாழ வேண்டும். இறை பேரருள் இருந்தால் இவை அனைத்தும் சாத்தியமே. உணர்வற்றதிலிருந்தும் பேரருளில் இருந்தும் நம்பிக்கையொன்று உதயமாகிறது. மெதுவாக மெல்ல மெல்ல வைகரை தோன்றுகிறது. இருள் கடவுளின் உடலிலிருந்து நழுவும் ஆடை போல் மறையத் தொடங்குகிறது. இந்நிலவுலகம் பேரொளியின் வருகையை உணர்கிறது. வைகரை தேவதையின் காலடி ஓசையை நிலமகள் செவிமடுக்கிறாள். அனைத்தும் விழித்துக்கொண்டு புதிய ஒளியை வழிபடுகிறது. ஆனால் பிரகாசிக்கும் இறைப்பேரொளியை இந்நிலவுலகினால் தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. அனைத்து ஜீவராசிகளும் விழித்துக்கொள்ள சாதாரண பகல் ஒளியில் அது மறைந்து போகிறது. தன்னுடைய கணவன் சத்தியவான் இந்த நாளில் இறக்கப் போகிறான் என்ற நினைவோடு சாவித்திரியும் விழித்தெழுகிறாள். இந்த முதல் வரி, இட் வாஸ் தி அவர் பிஃபோர் த காட்ஸ் அவேக், படிப்பதற்கு மிக எளிமையாக தோன்றுகிறது. ஆனால் புரிந்து கொள்ள கடினமாக இருக்கிறது அல்லவா? கடவுளர்கள் விழித்தெழ மணி ஓசை எழுப்பப்படுகிறது. நம் கோவில்களில் விடியலுக்கு சற்று முன் மணி அடித்து அங்கு கோயில் கொண்டிருக்கும் கடவுளர்களை விழித்தெழச் செய்வது போன்று நம் காவியத்திற்கும் இது ஒரு சரியான தொடக்கம் அன்றோ? ஆனாலும் இது சற்று புரியாதது போல் இருக்கிறது. இந்த முதல் வரியின் விளக்கத்தை ஸ்ரீ அரவிந்தர் திரு அமல்கிரண் அவர்களுக்கு, திரு அமல்கிரண் ஸ்ரீ அரவிந்தரின் சாதகர்களுள் முக்கியமானவர். 1930 இருந்து 1943 வரை 13 வருடங்களுக்கு மேலாக ஸ்ரீ அரவிந்தர் திரு அமல்கிரனிடம் மட்டும் சாவித்திரி பற்றி விளக்கங்களை அவ்வப்பொழுது கடிதம் மூலம் விவரித்து வந்தார். இக்கடிதங்கள் நாம் சாவித்திரியை புரிந்து கொள்ள பெரும் உதவியாக இருக்கிறது. ஸ்ரீ அரவிந்தர் காவியத்தின் முதல் வரியில் ஏன் அவோக் என்று எழுதவில்லை? காரணம் என்னவென்றால், எப்பொழுதோ நடந்த நிகழ்ச்சியை அது குறிக்கவில்லை. மீண்டும் மீண்டும் தினம் தினம் தொடரும் ஓர் நிகழ்வினை அது குறிக்கிறது. இப்பிரபஞ்சம் முன்னேற்ற பாதையில் நகர்வதற்கு கடவுளர்கள் சக்தியை கொண்டுள்ளார்கள். ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய வேலையை இருள் கவியும் நேரத்தில் இந்த கொடிய பேய்கள் தடுக்க தொடங்கிவிடுகின்றன. ஒவ்வொரு நாளும் ஒளியின் வருகையால் முன்னேற்றத்தை உருவாக்கும் செயலில் கடவுளர்கள் ஈடுபடுகிறார்கள். கடவுளர்கள் விழித்தெழும் நேரம் 2வது வரியில் குறிப்பிடப்பட்டுள்ள இறை நிகழ்வு, த டிவைன் ஈவென்ட் நடக்கும் நேரம். ஒவ்வொரு நாள் இரவும் நம் பிரபஞ்சம் இறை ஆணையை முன்னிட்டு
தற்காலிகமாக இந்த மாபெரும் இருளில் பிடிபட்டு அசேதனத்தில் இன்கான்ஷியன்ட் மூழ்குகிறது. இவ்விருளின் பிடியில் ஏற்படும் சிறு அசைவை தெளிவில்லாமல் பார்க்க முடிகிறது. இதுவே மந்தகாசமாக ஒளிபெற காத்திருக்கிறது. ஸ்ரீ அரவிந்தர் இதன் மூலம் இரத்தின சுருக்கமாக அசேதனம், அதாவது உணர்வின்மை, மெதுவாக தீட்டப்பட்டு அஞ்ஞானம் எனும் நிலைக்கு விழித்துக் கொள்கிறது என்கிறார். ஸ்ரீ அரவிந்தர் திரு அமல்கிரண் அவர்களுக்கு எழுதிய மற்றொரு கடிதத்தில் இவ்வாறு கூறுகிறார்: இயற்கையும் ஆன்மாவும் முழுமையடையாத தற்காலிகமான இருளை ஒரு சின்னமாக வடிவமைக்க நான் சில நோக்கங்களையும் கருத்துகளையும் தெரிவு செய்து கொண்டிருக்கிறேன். இரவில் பிடிபட்ட அவ்வுணர்வு தற்காலிகமானதாக இருந்தாலும் பிரபஞ்சம் தழுவியதாக நிலையான ஒன்றாக தோன்றுகிறது. அந்த இரவில் தொலைந்து போனவன் உலகின் அடுத்த பாதி முழுமையான ஒளியோடு இருப்பதை பற்றி எண்ணமாட்டான். அவனுக்கு அனைத்துமே இரவாக, இவ்வுலகம் சகித்து கொள்ளப்பட வேண்டிய இருளில் கைவிடப்பட்டு தான் அதில் அலைந்து திரிபவனாக தோன்றுகிறது. சத்தியவான் இறக்கப் போகும் அக்குறிப்பிட்ட நாளின் வைகரைக்கு முந்தைய இருளை ஸ்ரீ அரவிந்தர் விவரிக்கிறார். ஆனால் அதே சமயம் அந்த இருளினை ஒரு குறியீடாக நம் மனம், உணர்வு, ஆன்மா ஆகியவற்றில் நாம் அனுபவிக்கும் ஆன்மீக இருளை வெளிப்படுத்துகிறார். மனிதகுல வாழ்வில் அதன் சரித்திரம் முழுமையிலும் இருளின் ஆதிக்கத்தை மறைமுகமாக நமக்கு விவரிக்கிறார். இவ்வாறாக மிக மிக அற்புதமாக அந்த விடியல் நேரம் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முதல் காதையான சங்கேத வைகரையில் உதாரணத்திற்காக ஒரு பத்தியை இங்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தான் கொண்டுள்ள இப்புதிய ஒளியினை புனிதமானதாக, சமர்ப்பணமாக, ஆராதனையாக செய்கிறாள். ரைட் என்றால் சமய சடங்குகள் என்பது பொருள். இது மனிதன் சம்பந்தப்பட்டது அல்ல. இவை அனைத்தும் இயற்கையினுடையது. இக்காற்றானது பூமிக்கும் ஸ்வர்க்கத்திற்கும் இடையே ஓர் அதிர்வை ஏற்படுத்தும் தொடர்பாக, இணைப்பாக இருக்கிறது. ஸ்ரீ அரவிந்தர் அது வேத மந்திரங்களை ஒத்திருக்கிறது என்கிறார். மலைகளே இறைவன் வீற்றிருக்கும் கருவறையாக, காற்றே பக்தி இசையாக, வேத மந்திரங்களாக ஒலிக்கிறது. உயர்ந்திருக்கும் மரக்கிளைகளும் வானத்தை நோக்கிய இம்மந்திர உச்சாடனத்தில் பங்கேற்கின்றன. இவ்வொளியினால் ஆகாயம் அனைத்தையும் நமக்கு புலப்படச் செய்வது போல் இருக்கிறது. ஸ்ரீ அரவிந்தர் இவையெல்லாம் அழகான கவிதைக்காக எழுதப்பட்டவை அல்ல என்கிறார். இவை அனைத்தும் அவருடைய அனுபவங்களே. மரங்கள் பிரார்த்திக்கின்றன. நமக்கும் ஸ்வர்க்கத்திற்கும் காற்று ஒரு தொடர்பை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. இங்கு பகவான் எழுதியிருப்பவை அவருடைய கற்பனை அல்ல, அவருக்கு ஏற்பட்ட அற்புதமான அனுபவங்களே. உணர்வோடு இருந்தால் நாமும் இந்த அனுபவத்தை பெற முடியும். இருளை விவரிக்கும் மற்றொரு முக்கியமான வரி: The darkness failed and slipped like a falling cloak from the reclining body of a god. இவ்வரி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும் உவமை. ஏதோ ஒன்றை எப்படி நாம் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது என கொள்ள முடியும்? இதற்கு ஸ்ரதவன் அவர்கள் அளித்த பதிலை இங்கு பகிர்ந்து கொள்கிறேன். சாவித்ரி பவனில் இருந்து வெளிவரும் இன்வோகேஷன் புத்தகத்தில் முதல் காண்டத்தை பற்றி நாங்கள் எழுதி வெளியிட்ட போது அதை படித்த வாசகர் ஒருவர் ஸ்ரீ அரவிந்தரின் சீக்ரெட் ஆஃப் வேதா எனும் புத்தகத்தில் இருந்து வைகரையின் கடவுள் இருள் என்னும் ஆடை போர்த்தி ஓய்வெடுத்து கிடப்பதை மேற்கோள் காட்டி எங்களுக்கு அனுப்பியிருந்தார். ஸ்ரீ அரவிந்தர் அக்கடவுளை ஆண் வடிவமாகவோ அல்லது பெண் வடிவமாகவோ குறிக்கவில்லை. கடவுள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த இருள் ஆடை நழுவி விழுவது போன்று அவருடைய உடலில் இருந்து விழுகிறது என்று மட்டுமே கூறுகிறார். ஸ்ரீ அன்னை தன்னுடைய அகக்காட்சியில் கண்டதை பூதா என்ற சாதகியிடம் சொல்லியிருக்கிறார். அந்த கடவுள் ஆண் வடிவமோ அல்லது பெண் வடிவமோ அல்லது நாமறிந்த ஏதோ ஒரு கடவுளின் உருவமோ அல்ல.
ஆனால் அழகான ஓர் இறையம்சம் அங்கிருந்ததை அவர் கண்டதாகச் சொல்கிறார். முதல் மறையியலை அக்கல்டிசம் கற்றபோது, தன்னுள்ளே மிக ஆழ்ந்து சென்றபோது குகையிலிருந்து ஓர் ஒளி வெளிவருவதை கண்டார் அன்னை. அக்குகையினை நோக்கி மேலும் சென்றபோது அக்குகையின் உள்ளே இந்த அழகான கடவுள் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பதை கண்டார். பின்னாளில் சத்பிரேம் என்பவரிடம் சொல்லும் பொழுது, அவர் அந்த இறையம்சத்தின் முன்னால் நின்று அதை பார்த்ததாகவும், அப்பொழுது அந்த இறையம்சம் தன் கண்களை திறந்து தன்னை பார்த்தது எனவும் கூறுகிறார். மேலும் இதுவே அசேதனத்தின் ஆழத்தில் இறை சாநித்தியத்தை வெளிப்படுத்தும் முதல் அவதாரம் என்றார். ஸ்ரீ அரவிந்தர் குறிப்பாக இதை சொல்லவில்லை என்றாலும் அன்னைக்கு தான் கண்ட காட்சி இதை நினைவுறுத்தி இருக்கலாம். இப்பொழுது இரண்டாவது காதையை பற்றி பார்க்கலாம். இரண்டாவது காண்டம் பிரச்சனை என பெயரிடப்பட்டிருக்கிறது, த இஷ்யூ. இதன் சுருக்கத்தை இங்கு பார்க்கலாம். சாவித்திரி விழித்தெழும் பொழுது அவளுடைய மனக்கண்ணின் முன்னே அவளுடைய குழந்தை பருவம், இளமை பருவம், சத்தியவானுடன் விதி ஏற்படுத்திய சந்திப்பு, இந்த கடைசி 12 மாதங்கள் அன்புதேவன் இறப்பின் நிழலுடன் வாழ்ந்தது என அனைத்தும் அவள் முன்னே கடந்து செல்கின்றன. 1 வருடம் முன்பு விதி விதித்த இந்த நாளை பற்றி எச்சரிக்கை அவளுக்கு வந்தது. இதை பற்றி அவள் சத்தியவானிடமோ அல்லது அவனுடைய குடும்பத்தாரிடமோ சொல்லவில்லை. அவளை சுற்றியிருக்கும் எவரும் அவள் தாங்கிக் கொண்டிருக்கும் இந்த சுமையை பற்றி அறியவில்லை. இறை ஜீவனான அவள் அறியாமை மற்றும் இறப்பின் பிடியில் சிக்கியிருக்கும் மனித குலத்தை காக்கவே மனித பிறவி எடுத்து இங்கு வந்திருக்கிறாள். அவள் தனக்கே இயல்பான சொர்க்கத்தின் பேரானந்தத்தை தன்னுடன் கொண்டு வந்திருக்கிறாள். ஆனால் இங்கு இப்புவியில் எல்லா மனித ஜீவன்களும் எதை எதிர்கொள்கின்றனவோ அதைத்தான் அவளும் செய்ய வேண்டும். அவர்களுக்கு நெருங்கியவர்களின் இறப்பின் துக்கத்தை, வேதனையை, துன்பத்தை எதிர்கொள்ள வேண்டும். ஆனால் விதி விதித்த அந்த நாளில் சாவித்திரி தன்னுடைய அக வலிமையை பற்றி கொண்டு அதன் மூலம் துக்கத்தையும் துன்பத்தையும் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமாக மாற்றி அதை பயன்படுத்தி புவியின் விதியை மாற்ற இருக்கிறாள். உடலின் விதியை ஆன்மாவின் உறுதியால் மாற்ற முடியும் என்பதை அவள் அறிந்திருந்தாள். ஜெகன்மாதாவான அன்னையின் அவதாரமாக அவள் இங்கு வந்ததால் தற்பொழுது இருக்கும் உலகின் நிலையை மாற்றி வாழ்வை இருளிலிருந்து பேரொளிக்கு, இறப்பை அன்பினால் வெல்லும் நிலைக்கு மாற்றுகிறாள். இந்த இரண்டாம் காதை பல முக்கியத்துவங்கள் நிறைந்தது. இக்காதையில் ஸ்ரீ அரவிந்தர் சாவித்திரி தான் நிறைவேற்ற வேண்டிய குறிக்கோளை பற்றி நமக்கு உரைக்கிறார். அவருடைய வார்த்தைகளிலேயே அதை பார்க்கலாம். To wrestle with the shadow she had come and must confront the riddle of man's birth and life's brief struggle in dumb matter's night, whether to bear with ignorance and death or hew the ways of immortality, to win or lose the godlike game for man, was her soul's issue, thrown with destiny's dice. இவ்வரிகளின் விளக்கத்தை பார்க்கலாம். அதனால் தான் அவள் மானிட பிறவியாக இவ்வுலகில் பிறக்க இசைந்தாள். இவ்வுலகில் உள்ள இருளினை எதிர்த்து போராடவே அவள் இங்கு வந்தாள். பிரபஞ்சத்தில் நிலவும் இருளோடு போரிடவும், மனித பிறப்பின் புதிரை விடுவிக்கவும், இங்கு ஜடத்தின் இருளில் வாழ்வு சில காலம் போராடுவதை, அப்போராட்டத்தை எதிர்கொள்ளவே அவள் வந்தாள். இக்காதையின் தலைப்பு பிரச்சனை, த இஷ்யூ. இங்கு பிரச்சனை என்பது என்ன? எதை தெரிவு செய்வது? அவள் தெரிவு செய்ய 2 விஷயங்கள் இங்கு உள்ளன. அறியாமையையும் இறப்பையும் உள்ளது உள்ளபடியே ஏற்றுக்கொள்வதா, அல்லது இரவாமை எனும் பாதைக்கு வழி கண்டுபிடிப்பதா? ஆள் நடமாட்டமற்ற காட்டில் வழி ஏதும் இல்லாத கானகத்தை கடக்க நினைப்பவர்கள் கையில் ஒரு பெரிய கத்தி ஒன்றை எடுத்துச் செல்வர்.
எதிர்ப்படும் மரம் செடி கொடிகளை வெட்டி அவர்கள் செல்வதற்கு பாதை ஏற்படுத்துவர். அதுபோலவே ஒரு சிற்பியும் சிலையை செய்வதற்கு தான் தெரிவு செய்த கல்லை வெட்டி ஒரு வடிவத்தை ஏற்படுத்துவான். இங்கு சாவித்திரியோ இரவாமை எனும் பாதைக்கு வழி கண்டுபிடிக்க இருக்கிறாள். சூதாட்ட பந்தயம் போன்று வெற்றியோ தோல்வியோ இரண்டில் ஒன்றை அவள் அடைவாள். மகாபாரதத்தில் சூதாட்டத்தினால் பாண்டவர்கள் நாட்டையும் பின் அனைத்தையும் இழந்தனர். இங்கு சாவித்திரியோ நாட்டிற்காக அல்ல, மனித குலத்திற்காக விதியுடன் சூதாட்டத்தில் மனிதனுக்காக இவ்விளையாட்டில் சூதாட்ட விளையாட்டில் ஈடுபடுகிறாள். இதுவே அவளுடைய ஆன்மாவின் பிரச்சனை. இது மட்டுமல்ல, இக்காதையில்தான் சாவித்திரியின் தெய்வீக இயல்பு நமக்கு காட்டப்படுகிறது. அதில் சில வரிகளை நாம் இங்கு பார்க்கலாம். Love came to her, hiding the shadow, death. Well might he find in her his perfect shrine. இங்கு he என யாரை குறிப்பிடுகிறார் ஸ்ரீ அரவிந்தர்? இதற்கு அடுத்து வரும் வரிகளில் பதில் நமக்கு கிடைக்கிறது. அன்பின் கடவுளைத்தான் குறிப்பிடுகிறார். அவ்வரிகள் இதோ. Since first the earth beings heavenward growth began, through all the long ordeal of the race, never a rarer creature bore his shaft, that burning test of the Godhead in our parts, a lightning from the heights on our abyss. மேற்கத்திய கலையில் அன்பின் கடவுளை வில் அம்புடன் இருப்பது போல் காட்டுவார்கள். எவரை நோக்கி அவர் அம்பு எய்கிறாரோ அவர் அன்பின் வயப்பட்டு விடுகிறார். ஆனால் இங்கு ஸ்ரீ அரவிந்தர் உண்மையான பேரன்பை, இறைவனின் அன்பை பற்றி பேசுகிறார். சாவித்திரி சத்தியவானை பார்த்த மாத்திரத்தில் அவளுடைய ஆன்மாவின் கண்கள் அவன் மேல் பட்ட அந்த கணத்தில் பேரன்பின் சக்தி அங்கு வேலை செய்ய ஆரம்பித்து விடுகிறது. அந்த அன்பின் தேவன் தான் குடியேறத்தக்க பூரணமான முழுமையான ஆலயமாக அவளை காண்கிறான். ஒரு கோவில் என்பது கடவுள் குடியிருக்கும் இடம். இக்காதையில் கிட்டத்தட்ட 57 வரிகள் அன்னையின் தெய்வீக பண்புகளை குறிக்கிறது. ஏன், எதற்காக அன்பின் தேவன் சாவித்திரியை தான் குடியிருக்கும் இல்லமாக தேர்ந்தெடுத்தான் என்பது இவ்வரிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. இக்காவியத்தின் மிகச் சிறந்த வரிகளும் இவையே. இந்த வரிகளை படிக்கும் பொழுது நமது அன்னையின் நினைவு நமக்கு வருகிறது. அவற்றில் சிலவற்றை இங்கு பகிர்ந்து கொள்கிறேன். All in her pointed to a nobler kind. அவளிடம் இருக்கும் அனைத்தும் உன்னத வகையை நோக்கியே இருக்கும். அவளுடைய சங்கற்பம், மனம், இதயம், உடல், அவளுடைய பார்வை, அது பொழியும் கருணை ஆகியவை எப்படி இருக்கும் என்பதை பகவானுடைய வார்த்தைகளிலேயே பார்க்கலாம். Ardent was her self-poised, unstumbling will. அடுத்து மனம். Her mind a sea of white sincerity, passionate in flow, had not one turbid wave. அடுத்து அவளுடைய இதயம். A heart of silence in the hands of joy. அடுத்தது அவளுடைய உடல். A body like a parable of dawn, that seemed a niche for veiled divinity, or golden temple door to things beyond. அடுத்து அவளுடைய பார்வை. Her look, her smile awoke celestial sense. அடுத்து அவளுடைய கருணை, அவளுடைய தெய்வீக உதவி. A deep of compassion, a hushed sanctuary. Her inward help unbarred a gate in heaven. Her inward help unbarred a gate in heaven. Love in her was wider than the universe. The whole world could take refuge in her single heart. இதனை மட்டும் தமிழில் தர விரும்புகிறேன். அவளுடைய ஆழ்ந்த கருணை ஓர் அமைதியான சரணாலயம். அவள் தன் உன்முக உதவி சொர்க்கத்தில் உள்ள கதவத்தின் தடையை நீக்கும். அவளுள் உள்ள அன்பு
இப்பிரபஞ்சத்தை காட்டிலும் பறந்து விரிந்தது. இந்த உலகம் முழுவதுமே அவளுடைய ஒற்றை இதயத்தில் அடைக்கலம் கொள்ள முடியும். முன்பே சொன்னது போல் இவ்வரிகள் அனைத்தும் நம் அன்னையை நம் கண்முன்னே நிறுத்துகின்றன. பகவான் அன்னையை விவரிக்கும் விதம், மேலும் அவர் அன்னையை பற்றி தான் உணர்த்தது ஆகியவற்றை இந்த அழகான சாவித்திரி வரிகள் மூலம் நமக்கு சொல்லுகிறார். இக்காதையை நிறைவு செய்யும் பொழுது சாவித்திரி தான் கொண்ட லட்சியத்தில் வெற்றி அடைவாள் என்பதையும் சூசகமாக பிரகடனப்படுத்துகிறார். The great world mother now in her arose, a living choice, reversed fate's cold dead turn, affirmed the spirit's tread on circumstance, pressed back the senseless dire revolving wheel, and stopped the mute march of necessity, a flaming warrior from the eternal peaks, a flaming warrior from the eternal peaks, empowered to force the door denied and closed, smote from death's visage its dumb absolute, and burst the bounds of consciousness and time. இந்த வரிகளுக்கான விளக்கம். சாவித்திரியாக அவதரித்த அந்த இறையாற்றல், மனித வடிவில் மறைந்திருக்கும் அந்த தெய்வீக ஆற்றல் அவளுள் மறைந்திருக்கும் கதவை தட்டி அவளுள் உறையும் உலக அன்னையை வெளிப்பட வைத்தது. விதியானது அனைத்தும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என கட்டளையிடுகிறது. அதை ஏற்றுக்கொள்ள நம்மை வற்புறுத்துகிறது. ஆனால் இந்த லிவிங் சாய்ஸ் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. நான் இது போன்று இருக்க விரும்பவில்லை என பதில் உரைக்கிறது. எ லிவிங் சாய்ஸ் என்றால் என்ன என்பதை பற்றி ஸ்ரீ அரவிந்தர் இங்கு விளக்க இருக்கிறார். நானோ சத்தியவானோ அல்லது இவ்வுலகில் உள்ள அனைவரும் இந்த பிரம்மாண்டமான இயந்திரத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளவர்கள் அல்ல என்கிறாள் சாவித்திரி. சூழ்நிலைகளை விட ஆன்மா ஆற்றல் வாய்ந்தது. சூழ்நிலைகளை விட ஆன்மா ஆற்றல் வாய்ந்தது. ஆன்மாவினால் சூழ்நிலைகளை மாற்றி அமைக்க முடியும். ஆன்மாவினால் சூழ்நிலைகளை மாற்றி அமைக்க முடியும். தானே தான் விரும்பும் சூழ்நிலையை தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியும். இது சாவித்திரி சத்தியவானுக்கு மட்டுமல்ல, நம் மனித குலம் முழுவதற்கும் இது பொருந்தும். ஆன்மாதான் லிவிங் சாய்ஸ் எனப்படுவது. மேலும் சத்தியவான் மனித குலத்தின் ஆன்மாவை குறிக்கிறார். சாவித்திரி பிரபஞ்சத்தின் மிக பிரம்மாண்டமான இந்த இயந்திர சக்கரத்தின் சுழற்சியை நிறுத்துகிறாள். பிரபஞ்சத்தில் உள்ள இச்சக்திகள் மிகவும் ஆற்றல் வாய்ந்தவை. அவற்றின் விதிகளை ஏற்றுக்கொள்ள நம்மை வற்புறுத்துபவை. சாவித்திரி தன்னுள்ளே இறையாற்றலை தாங்கி வந்திருக்கிறாள். அந்த ஆற்றல்தான் ஓசையற்ற இந்த சுழற்சியின் அணிவகுப்பை தடுத்து நிறுத்துகிறது. சாவித்திரிதான் அந்த ஒளி வீசும் போர் வீரன். அவள் மேலிருந்து நித்தியத்துவத்தின் உச்சியிலிருந்து இங்கு வந்தவள். அவள் தன்னுடன் கொணர்ந்த அந்த ஆற்றலினால் மூடிய கதவினை, எவராலும் நெருங்க முடியாத, நுழைய முடியாத அக்கதவினை திறக்கும் ஆற்றலை கொண்டவள். இறப்பு தன் முகத்தை மறைத்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு முகமூடி போன்ற ஒன்றை அணிந்திருக்கிறது. அதை விலக்க சாவித்திரி அதன் முகத்தில் ஓங்கி அடிக்கிறாள். இவ்வுலகில் அனைத்தும் இறப்பிற்கு உட்பட்டது என்பது நம்முடைய கருத்து. ஆனால் சாவித்திரியோ இந்த இரவா விதியை அடித்து நொறுக்குவது போன்று இறப்பிற்கு சவால் விடுகிறாள். அவள் வார்த்தைகளால் இதை விவரிக்க தேவையில்லை. அவளுடைய ஆற்றல் கொண்டு நம்மால் அறிய முடிகிறது. இறப்பின் முகத்திரை நீக்கப்பட்டு காலத்தால் கட்டுண்ட உணர்வின் எல்லைகள் தகர்த்தெறியப்பட்டன. இக்காதையின் முடிவில் ஓரிரு வரிகளில் சாவித்திரியின் ஆற்றல், அவள் இவ்வுலகில் அவதரித்ததன் நோக்கம், இவை அனைத்தையும் தெளிவாக்கியிருக்கிறார் ஸ்ரீ அரவிந்தர். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.